எனக்கு வந்து இந்த மாதிரி அரசியல்லாம் அவ்வளோக்கும் ஃபர்ஸ்ட்லாம் தெரியாது மேம். ஆனால் இப்போ வந்து இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறோம், டிவிக்கே, ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு நிறையா சொல்கிறாங்க. அப்போது நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக, இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டப்போ எனக்கு யாருக்கு போகிறதுனே தெரியல. நான் படி ஏதோ ஒரு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டேன். ஆனால் செகண்ட் இப்போ நம்ம போடுறது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் கேட்டப்போ, எங்கள் தாத்தா கிட்ட நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ டிஎம்கேக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசினாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க டிவிக்கே போடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, ஒருத்தர் வந்து அந்த ஆட்சிக்கு வரும்போது அப்போ தான் இப்போ வந்து எங்கள் பேட்ச்லாம் இப்போ லேப்டாப் இஷ்யூ பண்ணாங்க மேம். எங்கள் பேட்ச்லேருந்து முன்னாடி பேட்ச் வரைக்கும் வாங்கிட்டாங்க, எங்களுக்கு அப்புறம் இருக்க பேட்சும் வாங்கிட்டாங்க. ஆனால் எங்கள் பேட்ச் மட்டும் நாங்கள் லேப்டாப் வாங்கல. அந்த ஒரு இஷ்யூ இருக்கும்போது இப்போ வரவங்க ஓட்டுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி லேப்டாப்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அவங்க பண்ணணும் ஆட்சிக்கு வரவங்க அப்படின்றது என்னோட இது மேம். அப்புறம் வந்து இந்த ஓட்டு போடுறத பற்றி யாருமே தெரியாமல் போய் போடக்கூடாது. அந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும். யார் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத அவங்க எல்லாம் தெரிஞ்சு ஓட்டு போடணும் அப்படின்றது எனக்கு ஒன்று மேம். எல்லாருக்கும் அது நம்ம வந்து தெரியாதவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் மேம். இப்படி இவங்க ஆட்சிக்கு வந்தால் இது இப்படி நடக்கும், நீ ஓட்டு போறது யாருக்கு போடணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சு போடணும் அப்படின்றதான் மேம் என்னோட. ஓகே தங்கச்சி, ரொம்ப அவங்க ஃபரிதா அவங்க ரொம்ப அழகா நிறைய விஷயம் சொன்னாங்க. இப்ப கடந்த முறை ஓட்டு போடும்போது எனக்கு வந்து புரிதலே இல்லை, நான் யாருக்கு கூட என்கிட்ட ஓட்டு கிடைச்சிருச்சு, ஆனா அந்த ஓட்டை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. நியாயமான ஒரு பதில் தான். நிறைய பேர் நம்மள வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு கிடைச்சிருக்கோம், ஆனா யாருக்கு போடுறதுன்னு தெரியல. ஆனா இப்ப வந்து தாத்தா ஒரு கட்சிக்கு போட சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சிக்கு போட சொல்றாங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப உங்க ஓட்டை எப்படி தேர்வு செய்ய போறீங்க, என்ன ஐடியால இருக்கிறீங்க? முதல்ல நீங்க ஓட் போடுறதுக்கு முன்னாடி எந்த வேட்பாளர் உங்களோட தொகுதியில நிக்கிறாங்கன்னு பாப்பீங்களா? யார் நிக்கிறாங்கன்னு தெரியும். சோ டிஎம்கேனா டிஎம்கே சார்பில் யாரு, ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே சார்பில் யார் நிக்கிறாங்க பாப்பீங்களா? அதெல்லாம் நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறோம். இப்ப போடக்குள்ள நாங்க கன்ஃபார்ம் பார்த்துட்டு தான் ஓட்டு போடுவோம். உங்களோட வேட்பாளர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? நம்மளுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அதுக்காக அந்த நன்றிக்காகலாம் ஓட்டுக்கு போடக்கூடாது. பணம் வாங்கிட்டோமே எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிறதுக்காகலாம் ஓட்டு போடக்கூடாது. அது நம்ம பணம் தான், அவங்களோட பணத்தை எடுத்து நமக்கு கொடுக்கல, நம்ம பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்குறாங்க. அவங்களுக்காகலாம் நம்ம ஓட்டு போடக்கூடாது. இதான் இயற்கையா நடக்கிற பேச்சு. இதான் ஹார்ட்ல இருந்து வர்றது. இந்த மாதிரியான பதில்கள் தான் எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் தலைமுறையா தான் ஓட்டு போடுறாங்களே, தலைமுறையா அவங்களோட பையன் அப்படிதான் வராங்களே தவிர இப்ப இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வழி கொடுக்கறது இல்ல. ஓகே, அந்த மாதிரி வந்தாலும் மக்களுடைய ஓட்டை பெற்றுதான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. அந்த கருத்தை பதிவு செய்யப்படுறாங்க. செகண்ட் இயருக்கும் கொடுத்தாங்க, தேர்ட் இயருக்கும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இயருக்கு ஏன் கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஓட்டு போட தகுதி இல்ல, அதனாலதான் கொடுக்கல.